This video is sponsored by SPO Digital Marketing, Facebook, Instagram, YouTube வச்சு பார்ட் டைமாக இவங்க ஜாப் தராங்க. மோர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வெல்கம் டு மிஸ்டர் பிரின்ஸே. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா, ஹோம் டேப்ல இருக்கிற செல் டூல் பார்க்குறோம். அதில் இன்சர்ட் அண்ட் டெலிட் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, டேட்டா பேஸ்குள்ளே போய்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமில் செல் டேப், சரிங்களா? இங்கே இன்சர்ட் டெலிட் ஃபார்மேட் இருக்குது. ஸோ இன்றைக்கி இன்சர்ட் அண்ட் டெலிட் பார்க்கலாம், சரிங்களா? இன்சர்ட் அண்ட் டெலிட் பார்க்குறதுக்கு நம்ம இந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? டேட்டா பேஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் விசிபிளாக இருக்கும், சரிங்களா? தென் இன்சர்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 தான் எப்போவுமே யூசேஜாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து எக்ஸஸாக வந்து நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து அப்டேஷன் வரும்போது இதெல்லாம் ஆட் ஆகிக்கும். இது நீங்கள் டேபிள் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வரும். ஸோ இது பேசிக்காக இந்த 5 கற்றுக்கிட்டாலே போதும், சரிங்களா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், இன்சர்ட் ரோ, சரிங்களா? இப்போ ரோவை இன்சர்ட் பண்ணணும்னா, இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ரோ இன்சர்ட் பண்ணமோ அங்கே ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்து கிளிக் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். இப்போ இது என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, எப்போவுமே ரோவை நீங்கள் புதுசாக கொடுக்கும்போது மேலே இருக்கிற ரோ தான் உங்களுக்கு புதுசாக க்ரியேட் ஆகும். சைட்லேயோ லெஃப்ட்லேயோ கீழே வராது, சரிங்களா? அதே மாதிரி காலம் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. காலம் எப்போவுமே லெஃப்ட் சைடில் இருக்கிற காலம் தான் நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். பாருங்க, இன்சர்ட் காலம் அப்படின்னா இன்சர்ட் பண்ண சொல்கிறோம், ஒரு புது காலத்தை இன்சர்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ ஃபினான்ஸில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோமா, கொடுத்துட்டா ஃபினான்ஸுக்கு பக்கத்தில் சி காலம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சி காலம் உங்களுக்கு புது காலமாக க்ரியேட் ஆயிரும், சரிங்களா? எப்போவுமே காலம் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரோ வந்து மேலே இருக்கிற ரோ தான் இன்சர்ட் ஆகும். இப்போ இத்தனை நேரம் என்ன பார்த்தோன்னா, ரோ 1 காலம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா, செல்லு இன்சர்ட் பண்ண போகிறோம். செல்லுன்னா இது ஒரு பாக்ஸும் செல்லு தான், சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா கிளிக் கொடுத்துட்டு, சரிங்களா, இன்சர்ட் செல் அண்ட் ஷிஃப்ட் ரைட் அது கொடுத்தா பாருங்கள், ரைட் சைடு நம்ம எந்த செல்லை செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த செல்லு வந்து ஃபுல் ரோவும் அப்படியே ஃபுல்லாக ரைட்டுக்கு போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண செல்லு மட்டும் நம்ம பிளாங்காக காட்டும், சரிங்களா? இதுதான் இந்த ஆப்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. அதே பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இன்சர்ட் செல் ஷிஃப்ட் டவுன், இப்போ வந்து எனக்கு மேலே இருக்கிற இது மொத்தத்தையும் இந்த டிபார்ட்மெண்ட் ஃபீல்டில் எனக்கு ஒரு கேப் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா மொத்தமும் கீழே இறங்கிடும், சரிங்களா? இப்போ நம்ம வச்சுருக்க செல்லுக்கு மேலே இருக்கிற இடம் இன்சர்ட் வேணும்னா நம்ம பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் டவுன், அதாவது இன்சர்ட் ஷிஃப்ட் டவுன் கொடுக்கணும். இதே சைடில் இருக்கிறது வேணுன்னா இன்சர்ட் ஷிஃப்ட் ரைட்டு கொடுக்கணும், சரிங்களா? இப்போது இது முடிஞ்சிடுச்சு. இன்சர்ட் இவ்வளோ தான், சரிங்களா? சிம்பிளாக. இதே டெலிட்டுக்கு போகிறோன்னா, டெலிட் இதை விட இன்சர்ட்டை விட டெலிட் நல்லா அவசரமாக இருக்கும். இப்போ செலக்ட் இங்கே கொடுத்துட்டோம், சரிங்களா? டெலிட் ரோ அப்படின்னு கொடுக்கும்போது, சரிங்களா, இந்த ஃபுல் ரோவும் எனக்கு வேண்டாம், சரிங்களா? இந்த ஃபினான்ஸ் ரோவே எனக்கு வேண்டாம் அப்படின்னா என்ன செலக்ட் பண்ணி டெலிட்டுக்கு பதிலாக அந்த ரோவில் ஏதோ ஒரு செல்லில் செலக்ட் பண்ணிட்டு, சரிங்களா, டெலிட்டில் போயிட்டு டெலிட் ரோ கொடுத்திங்கன்னா மொத்த ரோவும் அழிஞ்சிரும். ஸோ நமக்கு சிம்பிளாக முடிஞ்சிச்சு, சரிங்களா? இதே அடுத்த ஆப்ஷன் டெலிட் காலம். இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட் காலமே வேண்டாம், ஆர்எல்ஸ் எனக்கு வந்து ஜெண்டர் காலம் வேண்டாம், நான் ஜஸ்ட்டு வந்து நான் நேம் வச்சு சேலரி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டோன்னா டெலிட் ஆப்ஷன் போய் நம்ம அதை ஃபுல்லாக கூட செலக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த ஒரு செல்லை மட்டும் கொடுத்து டெலிட் காலம்னா ஜெண்டர் காலமே போயிடும், சரிங்களா? இப்போது கீழே 2 ஆப்ஷன் என்னென்னா சேம் அதே தான். இப்போ டெலிட் செல் அண்ட் ஷிஃப்ட் ரைட்டு, இந்த செல்லை டெலிட் பண்ணிவிட்டு லெஃப்ட் பக்கம் ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வரும்போது டெலிட் கொடுத்தோம்னா டெலிட் ஆகிட்டு இந்த லெஃப்ட்டில் இருக்கிறதுலாம் டேரெக்டாக உள்ளே வந்துடும். இன்சர்ட்டில் எப்படி பூராமே ரைட் சைடு போயிடுச்சு, இந்த இங்கே டெலிட் எப்படின்னா ரைட் சைடெல்லாம் இங்கே உள்ளே வந்துடுச்சு, டெலிட்டான இடத்துல ஃபில்அப் ஆகிடுச்சு. ஸோ டெலிட் ஆகி அந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற செல் இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறது. சேம் அடுத்த ஆப்ஷன் இப்படி தான், டெலிட் செல் அண்ட் ஷிஃப்ட் அப். இப்போ மேலே போயிடும், ஒரு டெலிட் ஆகிட்டு அது கீழே என்ன இருக்குதோ அது அப்படியே மேலே போயிடும், சரிங்களா? முக்கியமான ஒன்று விஷயம் என்னென்னா, இன்சர்ட் ஆப்ஷனில் லாஸ்ட் ஒன்று இன்சர்ட் ஷீட். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஷீட் யூஸ் பண்ணி தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ 3வது ஒரு ஷீட் வேணும்னா இன்சர்ட் ஷீட் செலக்ட் பண்ணினா ஷீட் 1
வந்துடுச்சுங்களா? இல்ல இந்த ஷீட் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, டெலிட் ஆப்ஷனுக்கு போயி, டெலிட் ஷீட்ன்னு குடுத்தீங்கன்னா, வந்துடுச்சு. ஓகே. இந்த ஷீட்டு டெலிட் ஆயிருச்சு. அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா, ஹோம் டேப்ல இருக்கிற செல் டூல். ஓகேங்களா? இது வந்து பார்க்க சிம்பிளா இருந்தாலும், நம்ப வந்து டேட்டாபேஸ் ஒர்க் பண்ணும்போது, இது எஃபெக்டிவா யூஸ் ஆகும். லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஷார்ட்கட் எல்லாம் சிம்பிள். இன்சர்ட்க்கான ஷார்ட்கட் இங்கேயே இருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் டூ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஈக்குவல் டூ இந்த ஆப்ஷன இதுலயே கிளியரா குடுத்துருவாங்க. இதுக்கான ஷார்ட்கட்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்க. நான் கீழ கமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். சரிங்களா?